வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, இது இன்னொரு அரிசி பேஸ்டு தான். அரிசி மாவு வித் தயிர் கலந்து பண்ணுற உதிரி உப்மா அப்படின்னு பேர். இதெல்லாம் பழைய நாள் டிஷ்ஷஸ். இப்போ இருக்கிறவாளுக்கெல்லாம் இது அருமையே தெரியறதில்லை. இதை பண்ணி பார்த்தா தான் இது எவ்வளோ சுவையாக இருக்கும்ன்றதெல்லாம் தெரியும். இதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதும் இல்லை. மோரோவர் சொல்லணும்னா, நம்ம எல்லோரும் சவுத் இண்டியன்ஸ், நம்ம இடத்துல விளையிறது அரிசி தான். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நமக்கு சாப்பாடு, டிஃபன் எல்லாமே முந்தி நாளில் கண்டுபிடிச்சிருக்கா. இப்போ நம்ம எல்லோரும் மாறி நம்ம எல்லோரும் வீட் சாப்பிட்ணும், சப்பாத்தி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இதுக்கு போயின்ட்டுருக்கோம். நவடேஸ் டாக்டர்ஸே சொல்கிறா, அரிசி சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது, கோதுமையும் அரிசியும் ஈக்குவலாக ஒரே இது தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் இது அப் டு உங்களோட இது இருந்தாலும் நம்ம இதை சொல்லலாம் ஒரு இதில் சொன்னேன், அவ்வளோதான். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பச்சரிசி மாவு 1 கப்பு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதில் போடலாம். இது என்னென்னா, ரொம்பவும் புளிக்கக்கூடாது, அட் த சேம் டைம் கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருக்கிற தயிர். புளிப்பே இல்லாத இருந்தால் நல்லா இருக்காது. இது இதை இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். கேட்டேன்னா குழம்பு மாவு உப்புமா அப்படின்பா. அது என்னன்னு கேட்டேன்னா, புளியை இதே மாதிரி அரிசி மாவில் கரைச்சி விட்டு பண்ணுறது. இன்றைக்கி நான் தயிரை விட்டு பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். பார்த்தேன்னா இவ்வளோதான் விடுறேன் தண்ணி. ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளித்து கொட்டுறதுலாம் ரெடி பண்ணலாம். இப்போது நான் சொன்ன இந்த குழம்பு மாவு உப்புமாவுக்கு இந்த மாதிரி 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன்னா, நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி இந்த மாதிரி பதத்துக்கே அரிசி மாவில் விட்டு ஊற வச்சுருங்கோ. உப்பையும் போட்டு ஊற வச்சுருங்கோ. அதுக்கப்புறமா இதுக்கு நான் வரமிளகா போடுறேன். அதுக்கு மோர் மிளகா போட்டு தாளிக்கணும். குழம்பு மாவு உப்புமாக்கும் இந்த மாதிரி உதிரி உப்புமாக்கும் இது 2 தான் வித்தியாசம். அது புளி, இது தயிர். அதுக்கு மோர் மிளகா, இதுக்கு வரமிளகா. பாக்கி எல்லாம் ஒரே மாதிரி தான். நீங்கள் அதை உங்களுக்கு எது பிடிக்குமோ எப்படி பிடிக்குமோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இதுலேயும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதுக்கும் காரமாக வேணும் அப்படின்னு பிரியப்பட்டேன்னா இதை நல்லா கிள்ளிட்டும் போட்டுருங்க. எனக்கு அவ்வளோவா காரம் தாங்காது, அதனால் நான் அப்படியே போடுறேன். உங்களுக்கு இது நல்ல காரமாக வேணும் அப்படின்னு தோணிச்சுன்னா கிள்ளிட்டு போடுங்க. இதை அப்படியே ஒரு 4 மிளகா போடுறேன். இதை சுட சுட தான் சாப்பிட்ணும். ஆறிடுத்துனா நல்லா இருக்குமா கேட்டேன்னா நல்லா இருக்காது. சிலதெல்லாம் இப்படி பண்ணி அப்படி சாப்பிட்றணும். நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்தெல்லாம் இது வேறு ஒன்றுமே இல்லையா, தோசை மாவு இட்லி மாவுலாம், டக்குன்னு இது ஒரு 10 நிமிஷத்தில் புளியை விட்டோ இல்லை தயிரை விட்டோ இதை பண்ணி 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே உதிர்ந்துடும். சுட சுட தட்டில் எடுத்து வச்சு நீங்களாம் சாப்பிட்றலாம். ஆனால் இது ஆறித்துனா அப்படியே வரன்னு ஆகிடும், மென்ன பிடிக்கும். இது உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பெருங்காயம், இதெல்லாம் செவந்துட்டு கடுகெல்லாம் வெடிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணிடலாம்.
இது இப்போ நல்லா மூடி மூடி எப்படி பருப்பு உசிலி நம்ம உசிலிப்போமோ அது மாதிரி இதை மூடி மூடி நல்லா உசிலிச்சோன்னா உதிர்ந்து போயிடும். ஒன்றுமே இப்போ இப்படி கட்டி கட்டியாக இருக்குது இல்லையா, அதுவே இல்லாத அழகாக உதிரி உதிரியாக தெரியும். அதனால தான் இந்த உப்புமாவுக்கு பேர் உதிரி உப்புமான்னு பேர். இப்போ மூடி வச்சு கொஞ்ச நேரம் உசிலிச்சுட்டு கடைசியாக பார்க்கலாம். இப்போது இந்த உதிரி உப்புமா ரெடி எடுத்து பார்க்கலாமா? பாருங்க எவ்வளோ தூரம் உதிர்ந்துருக்குதுன்னு. நம்ம போடுறச்சு எவ்வளோ கெட்டியாக இருந்தது, எப்படி உதிர்ந்துருக்கு பாருங்க. இதை வந்து நடுப்புற திறந்து உசிலிச்சுட்டே இருக்கணும். எப்படி பருப்பு உசிலி நம்ம உசிலிக்கிறோம் அது மாதிரி தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா மூடியை திறந்தே வச்சுருங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக உதிர்ந்துடும். அடுப்பு அனுப்பிச்சுட்றேன். ரெடி ஆகிடுச்சு இந்த உசிலி உப்புமா. இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும், பண்ணி பாருங்க, அவனுக்கெலாம் கண்டிப்பாக பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தெல்லாம், இதில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் குழந்தைகளுக்கு இந்த கிறிஸ்பியாக இருக்கிறதெல்லாம் பிடிக்கும். லைட்டாக ஒரு புளிப்பு டிஞ்ச் இருக்கும். மிளகாவத்தல் உங்களுக்கு தேவையான மாதிரி கிள்ளி போட்டேன்னா கூட, பிச்சு போட்டேன்னா கூட நல்ல காரசாரமாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க. இது இல்லைன்னா கூட உங்களுக்கு புளி விட்டு, எங்களுக்கு தயிர் வேண்டாங்கிறவா புளி விட்டு பண்ணுங்க. அதுக்கும் மோர் மிளகா போட்டுக்கோங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்மளோட பழைய நாள் டிஷ்லலாம் இருக்கிற டேஸ்ட் வந்து இப்போ இருக்கிற இதிலலாம் இருக்கான்னு சொல்ல தெரியல எனக்கு. பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.